வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து தான் ஜாப் வேகன்சிஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதோட ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 3ஆம் தேதி இதுலேருந்து ஓப்பன் ஆகுது. இது க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 24ஆம் தேதி வரையும் இருக்குது. டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் எப்போ தோராயமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே மந்த் இந்த வருஷத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னொரு 1.5 மந்த் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஆஃபீஸர் கிரெடிட், ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரீஸ், மேனேஜர் ஐடி, சீனியர் மேனேஜர் ஐடி, மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட், சீனியர் மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட், மேனேஜர் செக்யூரிட்டி, சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி அப்படி 8 விதமான போஸ்டிங்க்கு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா, ஆஃபீஸர் கிரெடிட் பார்த்திங்கன்னா 250 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரிக்கு 75, மேனேஜர் ஐடிக்கு 5, சீனியர் மேனேஜர் ஐடிக்கு 5 அப்படின்னு சொல்லி நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் ஸ்டார்டிங் சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,480 ஸ்டார்டிங் சேஜஸ் இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி இதுதான். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஏற்ற மாதிரி சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அலவன்சஸ், ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கில் என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்களோ, அலவன்ஸ் கொடுக்குறாங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு வங்கி வேலை தான். ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் கிரெடிட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 250 வேக்கன்சிஸ். அதில் பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 37, எஸ்டிக்கு 18, ஓபிசிக்கு 67, இடபிள்யூஎஸ்சிக்கு 25, யூஆருக்கு 103, பிடபிள்யூடிக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 4 வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரி 675 அதுக்கு என்னென்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப இன்டெப்த்தாக போக விரும்பல. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிடலாம், உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் இருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்டி அண்ட் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். அடுத்தது வந்து ஊனமுற்றோர் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். பர்சன் அஃபெக்டட் பை 1984 3 இயர்ஸுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட்டு இல்லை எஸ்சி சர்டிஃபிகேட்டு இல்லைனா வந்து ஊனமுற்றோர் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அவங்க கேட்குற டைமில் இன்டர்வியூ டைமில் வந்து ஒரிஜினலும் ரெடியாக வச்சுக்கணும், ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட்டு, அவங்க என்னென்ன இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் படித்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்னால் அவங்க என்னென்னலாம் எத்தனை பர்சன்டேஜ் வந்து டிசபிலிட்டிஸாக இருக்கணும், அது என்னென்ன கேட்டகிரி எல்லாமே இவங்க வந்து பக்காவாக எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இடபிள்யூஎஸ்சிக்கு வந்து எத்தனை ஏக்கர் லேண்ட் இருக்கணும், எதுக்குள்ளே இருக்கணும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கணும், எல்லாமே வந்து டீட்டெயிலாக இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணி உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். இது வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா ரிட்டன் டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூவும் பண்ணுறாங்க. இல்லைன்னா பர்சனல் இன்டர்வியூ மட்டும் ஃபஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் கூட வைப்பாங்க. ஸோ அது வந்து டிபெண்டிங் அப்பான் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், எத்தனை அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வச்சுட்டு பர்சனல் இன்டர்வியூ இல்லை டேரெக்டாக பர்சனல் இன்டர்வியூ மட்டும் வைக்கிறாங்களா அப்படின்றது வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பார்ட் 1 ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 கொஸ்டின்ஸ், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 25. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா அது 50 மார்க்கு. ஸோ அது மேக்ஸிமம் மார்க் வந்து 50. இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் நாலேஜ். இதில் வந்து 50 கொஸ்டின் 100 மார்க்கு. மொத்தத்துக்கு உங்களுக்கு டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் உங்களுக்கு டைம். இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்குக்கும், அதாவது ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 0.25 உங்கள் மார்க் வந்து போகும். ஓகே, இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து எங்கே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல தமிழ்நாட்டில் வைக்கிறாங்க.
நம்ம 1 சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அப்படின்னு 3 இடத்துல வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து இது வந்து வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமுக்கான டேட்டு, சென்டர், வென்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு கால் லெட்டரில் வந்து வந்துடும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டரில் வந்து எங்கே உங்களுக்கு எக்ஸாமு, எந்த டேட்டு, எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சென்டர் கொண்டு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கால் லெட்டரில் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க லெட்டர் மூலயமா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டேட் ஆஃப் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் will be intimated in the call letter along with center venue for the examination well in advance of the date of online examination. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது சார். இங்கே வந்து இது வந்து நான் ரீஃபண்டபிள். எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 15 + ஜிஎஸ்டி, அதாவது மொத்தம் 59 ரூபா அவங்களுக்கு வந்து சார்ஜஸ்ஸு. அதர் கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா 1000 ரூபா + 18% ஜிஎஸ்டி 1180 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள். இது பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், இது ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாபுக்கு. இந்த மாதம் 3ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 24ஆம் தேதி வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எந்த மோட்லேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணது ஒன்லி வந்து ஆன்லைன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். ஆஃப்லைன் ஜிபே அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. ஆனால் ஆன்லைன் பேமெண்ட் ஜிபே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க இல்லைங்களா ஆன்லைனில், அது சிக்னேச்சர் எந்த இதில் இருக்குது, சைஸில் இருக்கணும், ஃபோட்டோகிராஃபி எந்த சைஸில் இருக்கணும், எவ்வளோ டைமென்ஷனில் இருக்கணும், எவ்வளோ கேபிள் இருக்கணும், என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை வந்து நான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கேல் வந்து பாண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கம்பெனியில் வந்து மினிமம் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வரையும் ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் உங்களால் ஒர்க் பண்ண முடியல, என்னோடய சுச்சுவேஷன் சரியில்லை, நான் போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த அவங்க சொல்கிற டிமாண்ட் பண்ணுற அமௌண்ட் நம்ம வந்து கொடுக்குற மாரி கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து வேலையை விட்டு போகிறது கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்து பாண்டு உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இது என்ன பாண்டுன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்ஜி ஸ்கேல் 3க்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பாண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 3 lakhs, இப்போ சப்போஸ் வேலையை விட்டு போகிற மாரினா 3 lakhs பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்எம்ஜி ஸ்கேல் 2, அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 lakhs பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஎம்ஜி ஸ்கேல் 1, பாண்டு பீரியட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், அமௌண்ட் ஆஃப் பாண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் ஹிஸ்ட்ரி, இதில் வந்து கண்டிப்பாக கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் ஃபைனலாக முடிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து இருக்கணும். சிபில் ஸ்கோர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் 680 இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நான் மினிமம் 680 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதோட ஜாப் ரோல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஃபீஸர் கிரெடிட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 21, மேக்ஸிமம் ஏஜ் 30. அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சிஏ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா ICWA படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா CFA அப்படி படிச்சிருக்கணும், ஆர் ஃபுல் டைம் MBA ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெசிஃபிகேஷன் இன் ஃபைனான்ஸ் ஃப்ரம் எனி இன்ஸ்டியூட் அப்படி படிச்சிருக்கணும். அது இல்லாமல் மினிமம் 60% மார்க் அப்டைன் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகே இருந்தால் ஓகே அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்க் ஓகே அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஜாப் ரோல்ஸ் பார்த்திங்கன்னா கிரெடிட் வெர்டிக்கல் கார்ப்பரேட் பிரான்ச்சஸ், ட்ரேட் ஃபைனான்ஸ் சென்டர்ஸ், ஃபைனான்ஸ் டிவிஷன்ஸ், கார்ப்பரேட் கிரெடிட் டிவிஷன்ஸ், MSME அண்ட் MCC டிவிஷன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த PDF ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. நான் ரொம்ப எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் 21, மேக்ஸிமம் ஏஜ் 30. ஸோ மேண்டேட்டரி என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்களே கோ த்ரூ பண்ணுங்கள் எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா மேனேஜர் IT, இதுக்கு மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 25, மேக்ஸிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 35. சீனியர் மேனேஜர் IT, இதுக்கு மினிமம் ஏஜ் 27, மேக்ஸிமம் ஏஜ் 38. மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட், மினிமம் ஏஜ் 25, மேக்ஸிமம் ஏஜ் 35. அடுத்தது பார்த்திங்கன்னா சீனியர் மேனேஜர், அதுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் 27, மேக்ஸிமம் ஏஜ் 38. அடுத்தது வந்து மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி, மினிமம் ஏஜ் 25, மேக்ஸிமம் ஏஜ் 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க.
இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார்ம் இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது என்ன கேஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ப்ளீஸ் லைக், சப்போர்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் மாற்றிக்கணும்.